நெடுங்காலத்திற்கு முன்பு, அதாவது நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு பாலைவன நாடு. அந்த நாடு இப்பொழுது அரேபியா என்று அழைக்கப்படுகின்றது. அந்த நாட்டில் ஒரு தெய்வ மகான் ஒருத்தர் தோன்றினார். அதாவது அந்த நாட்டில் தெய்வீக அன்பை நிலைநாட்டுவதற்காக தான் அந்த மகான் அங்கு அவதாரமாக தோன்றினார். அப்போது நம்ம மக்கள்லாம் இருக்காங்களே, வழக்கம் போலவே அதாவது அவர்கள்லாம் ஒரு மகான் என்றாலே ஒரு துறவி மாதிரி இருப்பார். அது பித்து பிடித்தவர்கள் மாதிரி தான் இருப்பார். எதுலேயுமே நாட்டமே இருக்காது இல்லையா? ட்ரெஸ் ஆகட்டும், சாப்பாடாகட்டும், ட்ரெஸ்லாம் ஏதோ ஒரு ஆடைகள், கிழிந்த ஆடை மேலும் கீழுமா ஏதோ போட்டுண்டு, சாப்பாடும் எது கிடைக்கிறதோ அப்படிலாம் சாப்பிட்டுண்டு, உறங்கிறதும் எப்படி வேணாலும் உறங்குவார்கள். அதாவது எதுலேயுமே நாட்டம் இல்லை, இப்படி தான் இருக்க வேண்டும் என்று அவருக்கு கிடையாது. அவருடைய குறிக்கோள் என்னென்னா, தெய்வீக அன்பை இந்த பூமியில் நிலைநாட்டணும். அதுக்கு தான் அவர் அவதாரமாக வந்திருக்கார். அது அவர் அப்படியே அந்த அன்புக்காக எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் அந்த இலக்கை எப்படியாவது அங்கே இந்த பூமியில் நிலைநாட்டணும், அதுதான் அவர் குறிக்கோள். அதனால் அதுக்காக அவர் எதற்கையும் கவலையே படலை, தன்னை பற்றி கவலைப்படலை. இப்படி இருக்கும்பொழுது மற்றவர்கள்லாம் என்னன்னா, இப்படி இருந்தாலே என்ன பண்ணுவாங்க, பித்தி பிடித்தவர் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைத்தியன்ற மாதிரி அடிக்க ஆரம்பித்தார்கள். அடித்து ஒரு சில பேர்லாம் அடித்தவுடனே அவர் கொஞ்சம் வலி தாங்காமல் ஓடுவார். அவரும் ஒரு உணர்ச்சி இருக்கும் இல்லையா? அவருக்கும் வலி தாங்காமல் ஓடும் பொழுது அதை துரத்தி அவர்கள் அது ஒரு சந்தோஷமாக, ஒரு கேலி கூத்தாக, இதை ஒரு விளையாட்டாக ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது அவர் துன்பப்படும் பொழுது இவர்களுக்கெல்லாம் அது இன்பம். அதனால் அவரை துன்புறுத்துறது, இவங்கெல்லாம் அதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, இப்படி தினந்தோறும் நடந்து கொண்டே இருந்தது. இது நூற்றுக்கணக்கான பேர் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு இந்த விளையாட்டை ஆரம்பித்து விட்டார்கள். அவரை துரத்த தினந்தோறும் இது ஒரு வாடிக்கையாகிவிட்டது. அப்பொழுது அவர் உடம்பில் மிகவும் அந்த அடியினால் புண்ணு நிறைய ஏற்பட்டு இரத்த பிளாராக போய்விட்டது. அது அவர் தாங்க முடியல ஒரு காலகட்டத்தில். இனிமேல் நம்ம இருந்தால் இவங்க அடித்தே நம்மளை நொறுக்கி கொண்டுடுவாங்க, நம்மளுடைய குறிக்கோளுங்க கண்டிப்பாக நிறைவேறாது இந்த பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அமைதியாக தானே செத்து போகணும், சாகரிச்சு இது பலியால் ஐயோன்னு செத்து போகணும்னு வச்சுக்கோத்தாங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறாது. நம்ம அமைதியாக இதையே நினைத்து கொண்டு இந்த பூமியில் நம்ம இறக்க வேண்டும், அப்பொழுது கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்லி அவர் இவர்கள்ட்ட எப்படியா தப்பிச்சிடணும், நம்ம எப்படியா இறந்து விட வேண்டும் என்று நினைத்து இவர்கள்கிட்ட அகப்படாமல் இறக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓடச்சு இவங்க துரத்துறாங்க. ஒரு வேகமாக ஓடும் பொழுது ஒரு புதர் செடி ஒன்று கண்ணில் பட்டுதான். அது என்னென்னா, மாதுளம்பழத்தோட செடி. ஒரு சிறிய அளவில் ஒரு புதர் கிடச்சி, பரவாயில்ல அதில் ஒளிஞ்சிக்கலாம், அவங்க கண்டுபிடிக்க மாட்டார்கள் அப்படி என்றோ நினைத்து கொண்டோ கடவுளேன்னு நினைத்து இப்படி மறைய போகும் பொழுது அந்த செடி என்னாச்சு, அவர் இறைவனுடைய அவதாரம் இல்லையா, அவருக்கு காப்பாற்ற மாட்டாரா இறைவன்? தன்னுடைய குழந்தை இப்படி ஒரு நல்ல காரியத்துக்காக இங்கே வந்திருக்கு அவதாரமாக, அதற்கு தானே அவர் அனுப்பியிருக்கார். அவர் உதவி செய்யாமல் எப்படி இருப்பார்? அது ஒரு புதரை வளர்த்து விட்டார் பெருசாக. அந்த புதர் அப்படியே வளர்ந்து கொண்டே போகிறது. அப்பா அதுக்கு அடியில் போய் அப்படியே படுத்துட்டார் நிம்மதியாக. அப்பொழுது துரத்தி வந்தவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியவில்லை. ஏன்னா அவர்கள்லாம் அந்த புதரையே பார்க்கல. ஏன்னா அவர்களுடைய குறிக்கோள் எல்லாம் அவர் எங்கே போயிருக்காருன்ட்டு அவரை துரத்திகிட்டே இருக்காங்க. இங்கே மாதிரி ஒரு பாலைவன நாட்டில் எங்கேயாவது செடி வருமானது கூட தோணலை. ஏன்னா அப்போ தான் திடீரென்று முளைத்த செடி அது, அதனால் தோன்றதில்லையே. அவர்கள் துரத்தி கொண்டே போய்விட்டார்கள். இவர் என்ன பண்ணார், இப்படியே நடுவில் இந்த செடிக்கு அடியில் படுத்து அப்படியே ரத்த விளாறு அப்படியே ஓடுகிறது, ரத்த ஆறு, அந்த மணலாம் ரத்தமாகிடுது சேகப்பா, அப்படியே இறந்து விட்டார். அது என்னென்னா, அந்த அவருடைய இலக்கையை நினைத்து கொண்டே அந்த குறிக்கோளை நினைத்துட்டு அவர் இறந்து விட்டார். அந்த மண் அப்படியே அந்த அவருடைய இரத்தத்தினால் உரமாகி அப்படியே அந்த செடியெல்லாம் அப்படியே பூத்து குலுங்க ஆரம்பித்து விட்டது. அதிலிருந்து பூக்கள், இந்த மாதுளம் செடியோட பூக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதழும் இவருடைய இரத்த துளிகள் செந்நிறமாக காண்பித்ததான். அந்த இதழ்கள்லாம் அவ்வளோ பூத்து குலுங்கியதான். அத்தனையும் தெய்வீக அன்பு என்று அன்னை அதற்கு பெயர் சூட்டியுள்ளார். அதாவது அந்த சக்தி அவருக்கு வந்துவிட்டது இல்லையா, அதனால் ஒவ்வொரு மலருக்கும் தெய்வீக அன்பை அவர் ஒரு பொருள்பட ஒவ்வொரு மலருக்கும் அது குணத்துக்கு ஏற்ப கொடுத்துருக்கார். இப்படி தான் இந்த மாதுளம் பூக்களுக்கு தெய்வீக அன்பு என்று அன்னை சூட்டியிருக்கிறார். அதை நாம் வைத்தோமானால் நமக்கு இந்த தெய்வீக அன்பு கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கின்றது. சாமந்தி என்றால் தெம்பை கொடுக்கும், எருக்கம்பூ என்றால் தைரியத்தை கொடுக்கும், அந்த நாகலிங்க பூன்னா அதுக்கு வேண்டிய அந்த பலத்தை, அதாவது நம்மளுடைய
வறுமையை நீக்கி கடன் தொல்லையெல்லாம் நீக்கி அந்த அல்லிப்பூ, நாகலிங்கப்பூ இப்படி கொடுக்கும். வாடாமல் என்றால் எப்பொழுதுமே வாடாமல் இருக்கிறது இல்லையா அந்த குணம். நம்மளுடைய உடம்பு வந்து எப்பொழுதுமே இந்த நோய்கள்லாம் வந்து போய் நம்ம வந்து வாடாமல் இருப்போம். அந்த மாதிரி ஒரு குணத்தை கொடுக்கும். அப்புறம் நித்திய கல்யாணி இருந்தால் அந்த நித்திய கல்யாணின்னு சொல்லுவோம், பிரைம் ரோஸ்னு. அதுக்கு வந்து முன்னேற்றத்தை தரும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனால் அது சீக்கிரமாக முன்னேறும். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் சமர்ப்பணம், ரோஜாக்கு, பன்னீர் ரோஜாக்கு, இது மாதிரி நிறைய பூக்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பொழுது அதுக்கு நேரம் இல்லை. அதுக்கு ஒரு புஸ்தகமே இருக்கின்றது அதற்கு என்று நம்ம வாங்கி படித்தாக்க தெரியும். ஏன்னா 898 பூக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த தெய்வீக அன்புன்றாங்களே, தெய்வீக அன்பை உணர வேண்டும்னாக்க என்ன பண்ணணும்? மற்ற அன்பையெல்லாம் நம்ம இவரை மாதிரி திறந்துட்டா தான் நமக்கு அன்பு கிடைக்குமா? அப்படி இல்லை. நம்ம அந்த அன்பு எப்படி இருக்கணும்னா, நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது என்று சொல்லுகிறார் அன்னை. அதாவது நமக்கு எல்லாருக்குமே ஒரு அந்த அன்பில் செல்ஃபிஷ்னஸ்ன்னு என்றது ஒன்று வந்து விடுகின்றது. அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம அன்பு செலுத்தும் போது, அம்மா அப்பாவாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அண்ணா தங்கையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே, ஃப்ரெண்ட்ஸாக கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம அன்பு செலுத்துகிறோம். அது உண்மை தான். ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா கூட, ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறாங்க பர்த்டேக்குன்னா, ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு ரொம்ப அன்போட சந்தோஷமாக தான் கொடுப்பாங்க. என்னென்னா, அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும், நம்மளோட அன்பை தெரிவிக்கணும்னு சொல்லிவிட்டு நல்ல பெருசாக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. அவர் கூட சொல்ல, நீ எதுக்கு இதெல்லாம் உன் அன்பே போருமேன்ட்டு வாங்கிப்பார். ஆனால் வாங்கி பார்த்துட்டு மகிழ்வார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், மறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் சின்னதாக இவர் இந்த கிஃப்ட்டை விட குறைச்சலாக கொடுத்தாலோ, இல்லை மறந்து போயிட்டா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம எப்படி கொடுத்தோம், அவர் பேர் எப்படி கொடுத்துருக்காரு, இல்லை மறந்துட்டாக்க நம்ம கொடுத்தோம், அவருக்கு ஏதாவது நம்ம மேலே அன்பு இருக்கா கொடுக்கறதுக்கு அப்படின்னா, அன்பு கொடுத்து அந்த பொருளை கொடுத்தால்தான் அன்பு இருக்குது என்பது. இல்லை அதை விட குறைச்சலாக கொடுத்தா அன்பு இல்லை. இப்படி நம்ம எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கின்றது இல்லையா? இந்த எதிர்பார்ப்பு தான் வேணாம். அதாவது நான் சொல்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சும்மா சொன்னேன். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம யார்கிட்டையுமே அப்படி தான். அப்புறம் அம்மா அப்பாக்களாக இருக்கட்டும், பெற்றோர்கள் படிக்க வைப்பது என்னென்னா, குழந்தைகள் நம்ம நல்லா கவனிச்சுப்பாங்க அப்படின்னு. குழந்தைகள் இந்த காலத்தில் எப்படின்னா, அம்மா அப்பா வந்தால் நம்ம மாமா நல்லா வச்சுக்கன்னா, அவர்களுடைய குழந்தையை நம்ம வளர்ப்பதற்காக இப்படித்தான் இந்த அன்புகள்லாம் பரஸ்பரமாக போய்கொண்டே இருக்கின்றது. இது உண்மை இல்லையா? இது கண்டிப்பாக இது மாறணும். இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது தான் தெய்வீக அன்பு என்று சொல்கிறாரு. அதாவது எதிர்பார்க்காம நம்மளுடைய அன்பு கொடுக்கறதுலே நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா, அதை நம்ம எதிர்பார்க்க திரும்பி வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அதாவது சுயநலமாக இருப்பதே முதல்ல நம்ம நிறுத்த வேண்டும். இதுதான் முதல் படி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தியானம் பண்ணுறோம், இந்த யோக சாதனை பண்ணுறோம், அதெல்லாம் அவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சாதாரண வாழ்க்கை நடத்துவதற்கும் இதுதான் நல்ல வழி. அப்போ தான் நமக்கு வந்து எப்படி நம்ம யார் மேலேயாவது அன்பு பாசம் வச்சுட்டுருக்கோமோ, அவர்களும் நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க. அது பிரதியாக நம்ம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது, தானாகவே வந்துவிடும். இந்த சாதாரண நிலையிலேருந்து நம்ம மேம்பட்ட நிலைக்கு அப்போ தான் இந்த ஒழுக்கமாக இருக்கிறச்சே அது அழைத்து செல்லும். இதெல்லாம் ஒவ்வொரு குணங்கள் நமக்கு, இதெல்லாம் பூக்கள் கொடுத்துருக்கின்ற குணம். இப்படி கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு அன்பையும் நம்ம புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் அதாவது அன்பை வந்து நம்ம அடையாளமே கண்டுகொள்ளலாம். எப்படின்னா, அன்பு நம்ம எப்படி செலுத்துகிறோமோ அதை பார்க்குறச்சே அந்த அன்பு உண்மையா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிந்துவிடும். அந்த மாதிரி நம்ம நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்னை வந்து சொல்கிறார். அதாவது தெய்வீக அன்பை வந்து நம்ம ஒருத்தவன் கண்டிப்பாக கண்டுவிட்டானால் இந்த பொய்யான அன்பெல்லாம் மாறிடுமா, எல்லா அன்புமே தூய்மையாக விடும் அப்படின்னு அன்னை சொல்கிறாங்க. எல்லார்கிட்டையும் ஒரு தெய்வம் அம்சம்தான் குடிகொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லோரும் தானாகவே நேசிக்கிறதுக்கு வந்துவிடும் என்று அன்பை பற்றி சொல்லும் பொழுதே இந்த ஒழுக்கத்தை பற்றியும் எப்படி நம்ம சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும், அப்போது தெய்வீகமாக எப்படி மாற வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த தியானம் பண்ணும் பொழுதே இதெல்லாம், இந்த புஷ்பாஞ்சலி செய்யும் பொழுதே இது ஒவ்வொன்றும் நமக்கு வரும். மாதுளம்பூ வைக்கிறச்சே தெய்வீக அன்பு வரும். இந்த தெய்வீக அன்பு எப்படி வரும், நம்மளை மாற்றும், திருவுரு மாற்றத்துக்கு நம்ம ஏற்பாடு செய்யும். திருவுரு மாற்றம் எப்படின்னாக்கா, அது மரமல்லி என்பது ஒரு திருவுரு மாற்றத்துக்கு ஒரு குறி.
அந்த அந்த மரமல்லி வந்து கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அங்கங்கே சாலை ஓரமும் இல்லை ஒரு வீட்டிலலாம் மரமாக இருக்கும். அது ஒரு சில சீசனில் தான் பூத்து குலுங்கும். அப்படி அது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் கூட பரவாயில்ல. எந்த பூக்களும் கிடைக்கவில்லை என்றால் வருத்தப்படாமல் மானசீகமாக வைத்து வழிபடலாம். இப்போ தான் நெட்லலாம் நமக்கு அந்த பூக்களை பற்றி நன்றாக தெரிகிறது. அந்த பூக்களோட உருவகத்தை மானசீகமாக வைத்து நம்ம அன்னைக்கு சமர்ப்பணம் செய்தோமானால் அந்த திருவுருமாற்றம் கிடைக்கும். திருவுருமாற்றம் என்பது என்ன? ஒன்று, நம்மளை திருவுருமாற்றம் நமக்கு தெரியும். சில குணங்கள்லாம் நம்ம ரொம்ப கோபக்காரா, அதனால தான் நம்ம கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் அமையலை, எதுவுமே நல்லவர்கள்லாம் நம்மக்கிட்ட வரமாட்டேங்கிறா நமக்கு தெரிந்தாக்கா அது எப்படி நமக்கு போக்குறது என்பது தெரியவில்லை. அதை நாம் தியானத்தில் வைத்து அன்னையிடம் அந்த பூக்களை சமர்ப்பணம் செய்தால் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய குணங்கள் மாறும். இல்லை நம்ம வந்து சில குழந்தைகள்லாம் அடம் பிடிக்கும், அடங்காப்படாரியாக இருக்கும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதுங்க வந்து வைக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி புஷ்பாஞ்சலி வச்சு பண்ணுற திறமை இருக்காது. அப்போ நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து, ஏன்னா நம்மக்கிட்ட குழந்தை பிறந்துடுது இல்லையா, நம்ம வயத்தில் பிறந்ததுனால நம்ம தான் அதுங்களுக்கு நல்ல குணத்தை அளிப்பதற்காக அன்னையிடம் பிரார்த்திக்க வேண்டும். அப்பொழுது இந்த பூக்களை, இந்த மரமல்லியை வைத்து நம்ம அந்த குணத்தை மாற்று தாயின்னு சமர்ப்பிக்கலாம். இதுவும் வந்து ஒரு முறை இப்படி. ஆனால் அது நம்மளே வைத்தா அது இன்னும் சீக்கிரம் வரும். ஆனால் குழந்தைகள்லாம் எப்படி வைக்கும், அதனால் அவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு, அதனால் இதை வைத்து வழிபடலாம். இப்படி ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு என்று அன்னையை வந்து சொல்லியிருக்கிறார்கள். சில பேர் வந்து மதர்கிட்ட வந்து நிறைய பூக்களை கொண்டு கொடுப்பாங்களாம். கொடுத்துட்டு, அன்னையே இந்த மலர் வந்து என்னன்னு கண்டுபிடிங்க, இதுக்கு என்ன குணம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க வந்து ஒரு இலையை கொடுத்துட்டு அந்த இலையை கசைக்கும் போது பார்த்தா, ஓ இது வந்து பக்தி அப்படின்னு சொன்னாங்களாம். அது பார்த்தா துளசி. அவங்களுக்கு ஆக்சுவலாக பக்தி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு நம்மளுடைய சவுத் இந்தியன் நம்ம வந்து அந்த பத்திரத்தை கிருஷ்ணருக்கு வைப்போம் இல்லையா, அந்த இலையை துளசியெல்லாம். அது வந்து எல்லோரும் சொன்னாங்களாம், ஆமாம் இந்த பத்திரத்தை நாங்கள் துளசிக்கு சமர்ப்பணம் செய்தால், கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் செய்தால் அவ்வளவு பக்தியை வளர்க்கும் அப்படின்னு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் இதோட குணத்தை என்னுடைய உணர்வு பூர்வமாக அதை கசக்கி முகர்ந்து பார்க்கும்பொழுது எனக்கு உணர்வு தெரிகின்றது, இது பக்தியை கொடுக்கின்ற குணம் இதற்கு இருக்கின்றது என்று. அப்பொழுது ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த பூக்கள் வந்து இது ஒரு வகை மலர்களை வந்து அன்னைக்கிட்ட கொடுத்து ஒரு சமயம் யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்களாம். அது வந்து மலர் இல்லது, ஒரு மடல் மாதிரி இருக்கான். அந்த மடல்கள் வந்து ஒரு கதிர்களுடன் கூடிய ஒரு நீண்ட மடல்கள். அதை அவங்க முகர்ந்து பார்த்தாங்களாம். பார்த்துட்டு அன்னை கூறினார்கள், இது துறவியோட தூய்மை அப்படின்னாராம். அதாவது வாசனையை வைத்தே அப்படி அவர் சொன்னார். அப்போ தான் தெரிஞ்சுதான் அவருக்கு. அது எல்லோரும் சொன்னாங்க, ஆமாம் இது சிவனுக்கு தான் நாங்கள் இதை வந்து வச்சு பூஜை செய்வோம் அப்படின்னு. தாழம்பூ, அது அந்த பூக்கள் பேர் தாழம்பூ. அது தெரியாமலே அவங்க சொன்னாங்க இந்த மடலை வைத்து. என்னன்னாக்க அவங்க உடனே சொன்னாங்களாம், இது வந்து சிவபெருமான் தவம் செய்கின்ற கோலத்தில் காமிக்கிறது. இந்த மலருடைய சிவபெருமான் தவக்கோலத்தில் இருக்கின்ற இந்த உருவத்தை எனக்கு காமிக்கின்றது அப்படின்னா, இது சிவனோட இது அம்சம் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த தாழம்பூ வந்து சிவனுடைய அம்சம், அதாவது தவக்கோலத்தில் இருக்கின்ற சிவனின் அம்சம் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களாம் சிவன் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தவக்கோலத்தில் இருக்கும் சிவனுடைய அம்சம்னா, ஆமாம் நாங்கள் சிவனுக்கு வச்சுருப்போம்னு அப்புறம் தான் சொன்னாங்க. அப்போது இந்த மலர்கள் வந்து பாம்புகளை அது வந்து ரொம்ப கவர்ந்து இழுக்குமே அப்படின்னு சொன்னாங்களாம் அன்னை. ஆமாம்னு. ஏன்னா சிவனுடைய கழுத்திலையும் தலையிலையும் பாம்பு இருக்குது இல்லையா. இப்போ சிவபெருமான் தவக்கோலத்தில் இருக்கும்போது பாம்பு அங்கே தானே இருக்கும் அப்படின்னு அன்னையை சொன்னார்களாம். ஏனென்றால் இது வந்து அடுத்த பரிணாம வளர்ச்சியோடு அது குறியீடு இந்த பாம்பு அப்படின்னு அதையும் அவர்கள் சொன்னார்கள். இப்படி அவர்கள் ஒவ்வொரு பூக்களுக்கும் இந்த மாதிரி குணத்தை வைத்து, அது நறுமணத்தை வைத்து, அது உணர்ச்சியை வைத்து அவர்கள் சொல்லிக்கொண்டே போனார்கள். இப்படி நம்ம வந்து இதுக்கு வந்து நிறைய சொல்லலாம். அப்போது அன்னையக்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாங்களாம், எனக்கு ரொம்ப நோய் வாய்ப்பட்டிருக்கு, நான் என்ன பண்ணலாம் அன்னையன்னு வந்து, நீ வந்து அந்த மலரை போய் பாரு தோட்டத்தில் இருக்கு. ஐயோ எனக்கு உடம்பே முடியல, எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது, அந்த வலியை வேதனையில் நான் எப்படி போய் அதை ரசிப்பேன் அன்னையே அப்படின்றச்சே நானே நொந்து போயிருக்கேன்னுச்சே. நீ அப்போ தான் அவங்க சொன்னாங்களாம், நீ பிராணமயத்திற்கு அடிமையாக இருக்கிற, அதாவது நம்ம உடம்பு வந்து
அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று ஒரு 5 கோஷங்களால் ஆனது. இந்த 5 கோஷங்களால் ஆனது இது பிராணமயத்திற்கு நீ அடிமையாகி விட்டாய், அதாவது உயிருக்கு. இந்த உயிர் போயிடுமோன்னு பயத்தில் நான் அந்த உயிரை தான் வேணும்னு அடிமையாக இருக்கேன். அந்த நேரத்தில் நீ என்ன போய் இந்த மலரை பார்த்து மலர் உனக்கு இறைத்தன்மையை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அது எப்படி விரிந்து பறந்து எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு தன்மையை உனக்கு கொடுக்கும். அதனால தான் உன்னை போய் பாரு என்று சொன்னேன். இப்படி நீ அதை போய் பார்த்தேயானால் உனக்குள்ளே இருக்கின்ற இந்த பிராணமயம் என்கிற அந்த அடிமைத்தனம் போய்விடும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் நீ அதுக்கு அடிமையாகாமல் இந்த நேரத்தில் இந்த பிறவியே போரும், அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் என்று நினைத்து கொண்டு இந்த பிறவிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீ அதை போய் பார்த்தேனாக்க உனக்கு நாங்கள் உன்னை தூக்கி விடுவோம், உனக்கு அருளை கொடுப்போம், உன் நோயை போக்குவோம் என்று அன்னையே சொன்னார்களாம். அதுதான் நான் முன்னே சொன்னேன், பகவான்கிட்ட நோயை வரும்பொழுது நம்ம சமர்ப்பணம் செய்து விட்டால் அன்னைக்கு தாங்கிக் கொள்வார்கள் நம்ம வாழ்க்கையை. இன்றைக்கு பராசக்தி அன்னையின் பிறந்த தினம் மட்டுமன்று, அனைத்து ஜீவராசிகளின் பிறந்த தினமாகும் என்று ஸ்ரீ அன்னை கூறியிருக்கின்றார். அதாவது அன்னை தான் பிறந்த தினத்தன்று இந்த பூ உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் செய்ய அவர்களுக்குள்ளேயே தான் பிறப்பெடுக்கின்றார். அதாவது ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் போய் நுழைந்து அனுகிரகம் செய்கின்றார் என்று கூறியிருக்கின்றார். அதனால் ஒவ்வொரு ஜீவராசியின் பிறந்த தினமாகும். அதாவது மனிதர்களுக்குள்ளேயும் இன்றைக்கு அவர் ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் ஜீவாத்மாக்குள்ளேயும் சென்று அனுகிரகம் செய்கின்றார். அதனால் நமக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த தினம், அதாவது அன்னைக்கு மாத்திரம் பிறந்த தினம் இல்லை, நம்ம எல்லோருக்குமே பிறந்த தினம். நம்மளுடைய பிறந்த ஜென்ம தினத்தன்று நாம் அன்னையிடம் சென்று நம்மளுடைய ஜீவாத்மா ரீஜெனரேட் ஆகி வரும்னு சொல்லுவாங்க அன்னை. ஆனால் இன்றைக்கி அன்னை எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் போய் அவருடைய பிறந்த தினத்தன்று அனுகிரகம் வழங்குகிறார். அதனால் நம்ம இன்றைக்கு கண்டிப்பாக நமக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் தினமாக இது இருப்பதால் நாம் அன்னையை பல வழிகளில் அறியலாம். அதாவது இன்றையிலேருந்து நமக்கு அது இப்போவே நமக்கு தெரிந்து விட்டது இல்லையா, இன்றைக்கு எப்படிலாம் நமக்கு புரிய வந்து விட்டது. மலர்களை வைத்தால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் என்று நமக்கு தெரிகின்றது. இப்படி அந்த அன்னையை பல வகைகளை நாம் அறியலாம். அதாவது முதற்கட்டம் முடிந்து அப்படியே விட்டுறக்கூடாது. தெரியாதவர்களாம் அன்னைக்கிட்ட வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டம் தியானம் பண்ணணும், மலரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பார்கள். அப்பொழுதே அவர்களுக்கு சில நன்மைகள்லாம் நடைபெறும், சில அதிசயங்கள்லாம் கண்டிப்பாக நடைபெறும். அதோடு நம்ம அப்படியே நிறுத்திடக்கூடாது. தொடர்ந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு முன்னேறத்துக்கு நாம் நினைக்க வேண்டும், அன்னையிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்னா, ஆஸ்பிரேஷன் என்று ஒரு மலர், குணம் உள்ள மலர் இருக்கின்றது. அதாவது நைட் ஜாஸ்மின் சொல்லுவாங்க, பவழமல்லி. அதுக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு குணம் இருக்குது. அந்த ஆஸ்பிரேஷன் என்கின்ற அந்த குணமுள்ள அந்த பவழமல்லியை நாம் அன்னையிடம் வைத்து சமர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த குணம் அன்னை நமக்கு கொடுத்து விடுவார், முழுமையாக வந்துவிடும். அந்த மலருக்கு உள்ள குணம் என்னவென்றால் அதனுடைய குணம் அத்தனையும் நம்ம வைக்கும் பொழுது முழுமையாக நமக்கு கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் கொடுத்து விடுவார்கள். அப்படி அந்த குணத்தை கொடுக்கும்பொழுது நம்ம அடுத்த கட்டம் என்று போவோம். அதாவது மனது முதல்ல அமைதியாக இருக்கும் இல்லையா, உட்காரும்பொழுது முதல்ல அமைதியாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும். அந்த மனது என்ன பண்ணும், கொஞ்சம் நேரம் நம்மளை உட்கார வச்சுட்டு இங்கே போயிடும் அது. ஏன்னா அதுக்கு வெளியில் இருக்கிற ஆசைகள்லாம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் போய் சுத்த போயிடும். நம்ம உடம்பை உட்கார வச்சு நீ இறைவன்கிட்ட நான் போகிறேன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அது மனம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தொடர்ந்து போவோம். இப்படித்தான் நம்ம மனதின் பின்னாடியே போவோம். அது ஆசையை மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ரொம்ப நாட்டி, அது சொன்ன பேச்சே கேட்காது. அதை நம்ம லகானை பிடிச்சி இழுக்கணும். அதை இழுத்து நம்ம கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். முதல்ல 2-3 வாட்டி பண்ணிட்டா அதுக்கப்புறம் அது தெரிந்துவிடும், ஓ இவர்கள் நமக்கு மசிய மாட்டார்கள் என்று. அது நம் வழிக்கு வந்துவிடும். நம்ம மனதை நமக்கு அடிமையாக்கி கொள்ளணும். நம்ம அதை போய் அடிமையாகி நம்ம அது பின்னாடி ஓடக்கூடாது. இதை நாம் முதலில் புரிந்து கொண்டு, அது அப்படி தான் ஆசையை காமிக்கும். அது போகும்பொழுதெல்லாம் அது மனசு அப்படி அலப்பாய உடைச்சா நம்ம இழுத்து வச்சு நம்ம இறைவன்கிட்ட போகணும், அன்னையை நினைக்கணும். அதுக்கு தான் படத்தை வைத்து நாம் வழிபடுகின்றோம். அன்னை உருவத்தையே நினைத்து நம்ம மனதை மாற்றாமல் கான்சன்ட்ரேஷனுக்கு கொண்டு வரணும். அப்புறம் அது அப்படியே பழகணும், அடுத்த கட்டத்துக்கு தானாகவே கொண்டு போகும். அந்த மனதை அன்னை இந்த ஆஸ்பிரேஷன் என்ற பூவையும் வைத்து
நம்ம தியானம் செய்யும் பொழுது அடுத்த நிலைக்கு கொண்டு போவோம். இப்படி அடுத்த கட்டத்திற்கு நம்மளை முன்னேற்றம் செய்ய வைத்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் புதுமணம் பரப்பும் நறுமலராக நம்மளை விளங்க வைக்கும் அப்படின்னு பகவான் ஸ்ரீ அரவிந்தரே சொல்லியிருக்கிறார். நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஆஸ்பிரேஷனவே என்ற ஒரு குணத்தை, நம்ம முன்னேறணுன்ற ஒரு குணத்தை அன்னையிடம் சமர்ப்பணம் செய்யணும். அதற்கு அந்த பூவையும் வச்சாக்க இன்னும் சீக்கிரமாகவே பலன் கிடைத்து நம்ம அந்த மனம் வந்து அப்படியே மாறி திருவுருமாற்றம் அடைந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்திற்கு போவோம். அதாவது அடுத்த கட்டம்னா என்ன? ஃபஸ்ட்டு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த விஞ்ஞானமய கோஷம் என்பது தான் சுப்ரமெண்டல் பவர். அதற்கு அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கார்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தவக்கோலத்தில் இருந்து சுப்ரமெண்டல் பவரை 40 வருடம் இருந்து அதை அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அருளியா தியானத்தில் கஷ்டப்பட்டு நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கார்கள், இறக்கி வைத்து விட்டு போயிருக்கிறார். அந்த சுப்ரமெண்டல் பவர் நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம் என்று தான் அன்னையும் சொல்கிறாங்க, அரவிந்தர். ஆனால் அதற்கு என்ன வேண்டும்? நம்ம எப்போதும் இறைவனை நாட வேண்டும். இறைவனா ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரமாவது இருக்கணும் இல்லையா? ½ அன் ஹவர் கூட இல்லைனாக்கா எப்படி அரை மணியாவது அன்னையை வழிபட்டால் நமக்கு அந்த குணத்தையே கொடுத்து விடுவார்கள். நம்மளது தெய்வீக இன்றைக்கி பிறந்த நாள் அதுவுமாக அன்னை வந்து நமக்குள்ளே வந்து அருள் செய்திருக்கிறார்கள். அப்பொழுது இதையும் நாம் கடைப்பிடித்தோமானால், இந்த குணத்தையெல்லாம் நாம் கடைப்பிடித்து தியானம் செய்து மனதை அமைதியாக வைத்தோமானால் அது வந்து அந்த லெவலுக்கு கொண்டு போயிடும். அதாவது எந்த தெய்வீக நிலைக்கு. அதற்கு தானே இங்கே வந்திருக்காங்க. அன்னை வந்து அவதாரம் எடுத்ததே நம்மளை தெய்வீக நிலைக்கு மாற்றுவதற்கு தான். அந்த தெய்வீக நிலைக்கு கொண்டு போயிடுவார்கள். நமக்குள்ள அந்த தெய்வீக அன்பு நிறைந்தும் தெய்வமாகவே நாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து இந்த உடனேயே நம்ம செய்துவிட்டு தியானம்னா செய்துட்டு நாம் வந்து நான் தெய்வீகம் மாறிவிட்டேன் என்று சொன்னோமானால், அந்த கதை ஒன்று சொன்னேனே முதலில், அந்த மாதிரி தான் தெய்வீக அந்த மகானை மாதிரி எல்லோரும் நம்மளை அடிக்க வந்துவிடுவார்கள். அப்படி இல்லை. இந்த பிறவியில் எப்படி நம்ம தெய்வ குணங்கள் வந்தால் அடுத்த பிறவியில் நம்ம தெய்வம்தான் நிச்சயம். இல்லைன்னா நம்ம திரும்பி இந்த செய்கின்ற இந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப நம்மளது பிறவி மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் இந்த நன்னாளில் இந்த வாய்ப்பை நாம் தவறாமல் ஏற்றுக்கொண்டு அன்னை அரவிந்தர் சொன்ன வழியில் நாம் கடைபிடித்து நம்ம ஒரு தெய்வீக நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களிடமின்று விடைபெறுகின்றேன். நன்றி.